Hello friends, welcome back to my YouTube channel Logi Lectures. இன்னைக்கு நம்ம analysis of three-phase circuits பார்க்கலாம். Three-phase அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் 3 single phase systems ஒன்னா போடுறது தான் three-phase systems. ஆனா அதை கனெக்ட் பண்ற ஃபேஷன் மாறத பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸை அட்டைன் பண்றோம். அதுல ஒண்ணுதான் ஸ்டார் கான்ஃபிகரேஷன் அண்ட் இன்னொன்னு டெல்டா கான்ஃபிகரேஷன் ஆர் பை. ஸ்டார் ஆர் ஒய் கான்ஃபிகரேஷன், டெல்டா ஆர் பை கான்ஃபிகரேஷன் சொல்றோம். So, 3 single phase systems displaced from each other by 120 degree or 2 pi by 3 radians அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஒரு சின்னதா இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் இருக்கும், ரைட்? சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம். இப்போ இதுல நம்ம எவ்வளவு பவர் டெலிவர் பண்றோம் அப்படின்றத இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். P is equal to V square by R. ஏன் மேம் P is equal to V square by R யூஸ் பண்றோம்? ஏன் வந்துட்டு நம்ம P equal to I square R ஃபார்முலா யூஸ் பண்ணல இங்க அப்படின்னா, இது வந்து லோடுல வேஸ்ட் ஆகக்கூடிய பவர் கால்குலேட் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா லோடை பொறுத்து நமக்கு கரண்ட் வந்து வேரி ஆகும். ஆனா ஜென்ரேஷன் சைட்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது P is equal to V square by R ஃபார்முலா தான் கால்குலேட் பண்ணணும். ஏன்னு சொன்னா ஜென்ரேஷன் சைட்ல நம்ம கொடுக்க போற வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட், சரியா? கரண்ட்ன்றது லோடை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அப்ப லோட் சைட்ல ஒரு லோடு எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவும், ஜென்ரேஷன் சைட்ல எவ்வளவு பவர் நம்ம டெலிவர் பண்ண போறோம் இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக, யூசர் சைட்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு என்ன நெசசிட்டி வருதுன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி நமக்கு வருது. ஸோ இந்த பவரை நார்மலா எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்ம டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விஏ இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். அடுத்து இங்க வாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, R is equal to rho L by A, where rho is specific resistivity, அது கண்டக்டருக்கு கான்ஸ்டன்ட், ஒரு மெட்டீரியலுக்கு அது கான்ஸ்டன்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்ன்றது லென்த். ஸோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா லென்த்தும் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஜென்ரேட்டர் ஒரு சைட்லயும் லோடு ஒரு சைட்லயும் ஃபிக்ஸடா தான் இருக்கும். அப்ப லென்த்தையும் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா ஏரியான்றது வந்துட்டு அப்படி இல்லை. அப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆஸ் பர் திஸ் ஃபார்முலா. அப்ப ஏரியான்றது எந்த ஏரியாவை குறிக்குது? கண்டக்டரோட ஏரியா. கண்டக்டரோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? வால்யூம்ன்றது நம்ம எவ்வளவு கண்டக்டரை யூஸ் பண்றோம் அப்படின்றது. அப்ப கண்டக்டரோட காஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்படியும் கூட நம்ம நாமினலா ஒரு ரேஷியோவை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரெசிஸ்டன்ஸை குறைக்க முடியாது. அப்படி குறைச்சாலும் ஏரியா ஆஃப் த கண்டக்டரை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது டயமீட்டர் ஆஃப் கண்டக்டர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ராப்ளமை எராடிகேட் பண்றதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மல்டிபிள் கண்டக்டர் கான்செப்ட் வந்துச்சு. ஸோ மல்டிபிள் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஏரியாவையும் நம்ம ஒரு கண்டக்டருக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. அப்ப இந்த மல்டிபிள் கண்டக்டர் கான்செப்ட்ல இருந்து வந்ததுதான் நமக்கு இந்த 2 phase 3 phase எல்லாமே 4 phase 5 phase 6 phase 12 phase வரைக்கும் நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா பிராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றது 3 phase. மீதி எல்லா சிஸ்டம்க்கும் அதோட டிராபேக்ஸ் இருக்குது. ஸோ நாமினலா நமக்கு கிடைச்சது வந்து 3 phase தான், சரியா? ஸோ ஏன் அது நாமினல் இருக்கு, நிறைய ரீசன் இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம போக வேணாம். ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் பிகின்ஸ் வித் 2. ஸோ the multi-conductor concept அப்படின்னு எடுத்துக்கிட்டா it starts right from 2 phase. ஸோ 2 phase 3 phase even 4 phase 5 phase 6 phase 12 phase வரைக்கும் கூட இப்ப இருக்கு. ட்ரை பண்றோம், அப்பப்ப ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது இட் ஸ்டார்டட் லாங் பேக். டெஸ்லா வந்து மெயினா இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு, ரைட்டா? ரைட். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு தெரியும் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 3 phase ஏசி சப்ளை எடுத்திருக்கோம். என்ன இதுல சொல்றோம், நம்ம 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷன்லேயே அதான் சொல்லியிருக்கோம், சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்ஸ் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் ஈச் அதர் பை 120 டிகிரி அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருந்து வந்தது இந்த 120 டிகிரி கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரிஸா
ஸோ ஃபுல் ஃபேஸ் அப்படிங்கும்போது 360. நம்ம 3 ஃபேஸ்னா 3ஆ டிவைட் பண்ணோம். ஸோ 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல 3 காயில்ஸை பிளேஸ் பண்ணிட்டோம் ஜென்ரேஷன் சைடில் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம 3 ஃபேஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இதுல வேற என்ன அட்வான்டேஜ், அவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா வெறும் கண்டக்டர் சைஸ் மட்டும்தானா அப்படின்னா இல்ல. இங்க இந்த 120 டிகிரிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றதுலயும் நம்மளுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம வந்து ஜென்ரலா இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, 3 ஃபேஸ் சொல்லியாச்சு, ஓகே 3 கண்டக்டர் மல்டி கண்டக்டர் கான்செப்ட்ல 3 ஃபேஸ் சொல்லிட்டீங்க, அதை ஏன் 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல போடணும், ஏன் எல்லாத்தையும் ஒரே ஃபேஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 0 டிகிரி 0 டிகிரி 0 டிகிரி ஸ்டார்ட் பண்ணிட்டா தலைவலியே இருக்காது இல்ல. இந்த ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் இதெல்லாம் படிக்கிற தலைவலி நமக்கு இருந்திருக்காது இல்லையா. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பவர் டியூ டு சிங்கிள் ஃபேஸ். ஸோ விஐ சேம் ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆகும்போது பவர் எப்படி இருக்கு நமக்கு, விஐ மல்டிப்ளை பண்ணா பவர் வேவ் ஃபார்ம் வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கு நமக்கு. ஜென்ரலாவே நம்ம என்ன சொல்றோம், பவரோட ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் டைம்ஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வோல்டேஜ் ஆர் கரண்ட்னு சொல்றோம். ஸோ நமக்கு ஒரு பல்சேட்டிங் பவர் கிடைக்குது, விச் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஒன். ஓகேவா. ஆனா இப்போ 3 ஃபேஸ்ல பாருங்க, திஸ் இஸ் த 3 ஃபேஸ் வேவ் ஃபார்ம். ஸோ இங்க கலர் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்போம், நம்ம ரெட் ப்ளூ எல்லோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ அதுக்கான பவரும் நம்ம இங்க எழுதியிருக்கோம், பவர் வேவ் ஃபார்ம்ஸும் போட்டிருக்கோம், 3 ஃபேஸ் பவர் வேவ் ஃபார்ம்ஸும் போட்டிருக்கோம். அண்ட் யூ கேன் சி தட் கண்டினியூஸா இருக்கு பவர். ரைட்டா. அப்ப 3 ஃபேஸ்ல இந்த 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இதுதான் ரீசன். நம்ம ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா கண்டினியூஸா நமக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்றது தான். அப்ப கண்டினியூஸ் சிங்கிள் ஃபேஸ்லாம் கண்டினியூஸா பவர் டிரான்ஸ்ஃபர் இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணோம்னு சொன்னா, நம்மளுக்கு இப்போ ப்ராக்டிகலா வீட்டுக்கு வரதெல்லாம் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான், அதெல்லாம் கண்டினியூஸா பவர் இல்லையா, விட்டுட்டு இந்த மாதிரி தான் எடுக்குதா அப்படின்னா எஸ். ஆனா அது ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் ஃப்ரீக்வன்சில இருக்கு. அதாவது 100 ஹெர்ட்ஸ், நம்ம நார்மல் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், ஆனா பவரோட ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸ். ஓகேவா. அதனால நமக்கு அது தெரியல. ரைட்டா. ரைட். இப்போ நம்ம இந்த கான்செப்ட் கூட போயிடலாம். ஸோ இப்போ 3 ஃபேஸ் 120 டிகிரி ஸ்பிளிட் பண்ணிட்டோம். 0 மைனஸ் 120 மைனஸ் 240. ஏன் 0 மைனஸ் 120 மைனஸ் 240, 0 120 240 போகலாமே அப்படின்னா போகலாம், அப்படியும் போகலாம். ஆனா நார்மலா நம்ம வந்துட்டு இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கன்சிடர் பண்றோம், அதனால இந்த ஃபேஸ் 0 டிகிரின்னு சொல்றோம், இது மைனஸ் 120 சொல்றோம், இப்படி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது மைனஸ் 240 சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு டேர்ம்ஸ் டு ரிமெம்பர் ஆர் டேர்ம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் 3 ஃபேஸ் சிஸ்டம் இருக்கு. கண்டிப்பா நமக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. அது என்னென்னு பார்த்தா ஃபேஸ் வோல்டேஜ் ஆர் ஃபேஸ் கரண்ட், அப்புறம் லைன் வோல்டேஜ் ஆர் லைன் கரண்ட், ஃபேஸ் சீக்வன்ஸ், பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்ட் சர்க்யூட்ஸ், டைம் டொமைன்னா என்ன, ஃபேஸர் டொமைன் ஆர் ஃபேஸர் டயக்ராம்னா என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் இந்த 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ்ல என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆர் லைன், அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர், ஒரு 3 ஃபேஸ் லோடு, இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 ஃபேஸஸ் இருக்கு, 3 ஃபேஸஸ் ஒரு எண்டில் ஒன்னா டைப் பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் கால் நியூட்ரல் பாயிண்ட். இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டோம், ஜென்ரேட்டர் சைட்லயும் வெளில எடுத்துட்டோம், லோட் சைட்லயும் வெளில எடுத்துட்டோம். ஸோ இந்த ஜென்ரேட்டரை இங்க லோடுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ சம் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆர் த்ரூ சம் கண்டக்டர், அதை தான் நம்ம லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி 3 லைன் நீங்க இங்க பார்க்கலாம், ஆர் 3 ஒயர் சிஸ்டம் நீங்க இங்க பார்க்கலாம். ரைட்டா. ரைட். ஸோ இங்கேயும் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி. இது நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3 லைன்ஸ் இருக்குங்க. இப்போ லைன்னா என்ன சொல்லியாச்சு, அப்ப ஃபேஸ்னா என்ன, இப்ப லைன்னா என்ன தெரிஞ்சிச்சு, ஃபேஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா இங்க இந்த ஒரு லைனுக்கும் ஒரு ஃபேஸ்க்கும் வோல்டேஜ் எடுத்தோம்னு சொன்னா அது ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா. ஸோ இது ஸ்டார் கனெக்ஷன். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன்ல கண்டக்டர்ஸோட ஒரு எண்டை டைப் பண்ணிடுவோம்னா சம்டைம்ஸ் இட் இஸ் கிரவுண்டட், அதுல இருந்து ஒரு 4th ஒயர் எடுப்போம். எல்லா டைமும் கிரவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டார் கனெக்ஷன் கேன் பி 3 ஒயர், 3 ஃபேஸ் 3 ஒயர் ஆர் 3 ஃபேஸ் 4 ஒயர். 3 ஃபேஸ் 3 ஒயர்னா இந்த மாதிரி, அதாவது இந்த நியூட்ரல்ல இருந்து நம்ம ஒயர் எடுக்கல. 3 ஃபேஸ் 4 ஒயர்னா நியூட்ரல்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்திருப்போம். சரியா. ஸோ இதுல இந்த ஈச்
லைனை வந்துட்டு லைன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ். ஸோ லைக் திஸ் VAB, VBC ஆர் VAC இதெல்லாம் என்னது லைன் வோல்டேஜஸ் ஆர் லைன் டு லைன் வோல்டேஜஸ். ஸோ இதுல ஒரு லைனுக்கும் இந்த நியூட்ரலுக்கும் உள்ள வோல்டேஜை மெஷர் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ் வோல்டேஜ். அப்போ ஒரு ஃபேஸ்ன்றது என்னது ஒரு லைனும் ஒரு நியூட்ரலையும் சேர்த்து மென்ஷன் பண்ணா அது வந்து ஃபேஸ். ஓகேவா? இப்ப லைன் என்ன ஃபேஸ்னா புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ நம்ம இங்க வோல்டேஜஸை எப்படி டிஃப்ரெண்டா எழுதுறோம்ன்றதை இங்க பார்க்கலாம். ஸ்டார் ஆர் நியூட்ரல் பாயிண்ட் சொல்லியாச்சு. VAN, VBN, VCN அப்படின்னு A to N, B to N, C to N. ஸோ அப்ப இது ஃபேஸ் வோல்டேஜஸ். நார்மலா VA, VB, VC மென்ஷன் பண்ணாலும் இட் மீன்ஸ் ஃபேஸ் வோல்டேஜ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ லைன் வோல்டேஜ் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். VAB, VBC, VCA அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா அது லைன் வோல்டேஜ். இப்போ லைன் வோல்டேஜ்ன்றது என்ன? இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் உள்ள வோல்டேஜ்னு சொல்லிட்டோம். இப்போ பாருங்க இப்படி போயிட்டு எண்ட் ஆகுது இந்த பாத்து. அப்போ கரண்ட் இப்போ ஒரு ஃப்ளோ ஆகுது, ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னா இங்கேயும் டிராப் ஆகும், இங்கேயும் டிராப் ஆயிட்டு இங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். KVL அப்ளை பண்ணா என்ன வரும்? This VAB will be the drop of this phase plus drop of this phase. Plus சொல்றது அல்ஜிபிரிக் சம்னு சொல்லலாமா? ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் மாறுது. இப்போ இதுல நம்ம போட்டிருக்க கரண்ட் டைரக்ஷன் அவுட்வர்ட்ல போட்டிருக்கோம், இங்கே இப்படி போட்டிருக்கோம். பொலாரிட்டி மாறும் இல்லையா? அப்ப நமக்கு பொலாரிட்டிக்கு ஏத்த மாதிரி அல்ஜிபிரிக் சம் கிடைக்கும். இப்போ இன் ஜெனரல் லைன் வோல்டேஜ்ன்றது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் டூ ஃபேஸ் வோல்டேஜஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ VAB equal to VA minus VB எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. VBC is equal to VB minus VC இப்படி கூட நான் சொல்லிக்கலாம். இப்போ VAB அப்படின்னு போடும்போது ஆரோ இப்படி போடுவேன். அப்ப இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த VA ஃபேஸ் வந்துட்டு கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது பிளஸ் மைனஸ் சொல்லுவேன். VB ஃபேஸ்ல கரண்ட் V போயிட்டு இருக்கு. அதனால இது மைனஸ் இது பிளஸ் இப்படி சொல்லுவேன். இப்ப பாருங்க VAB-யோட சேம் டைரக்ஷன்ல VA இருக்கு, அதனால VA பிளஸ் போட்டிருக்கேன். VAB-யோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல VB இருக்கு, அப்ப மைனஸ் போட்டிருக்கேன். சரியா? அதே மாதிரி நம்ம 3 லைன் வோல்டேஜும் இங்க எழுதலாம். அதெல்லாம் ஓகே. இந்த ஏதோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னீங்களே அது எங்க அப்படின்னா இங்க வருது. எங்க நம்ம டிஸ்பிளேஸ்ட் வோல்டேஜ் எழுதுவோம்னா ஃபேஸ் வோல்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லைன் வோல்டேஜ்க்கும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் VAN, VBN, VCN சொல்லியாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 0 டிகிரில இருக்கும், நெக்ஸ்ட் ஃபேஸ் -120 டிகிரில இருக்கும், தேர்ட் ஃபேஸ் -240 டிகிரில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு அவர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 3 phase systems. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த தேர்ட் ஃபேஸை +120 எழுதிருப்பாங்க. அது எப்படி வந்துச்சுன்னா, ஸோ எனி மைனஸ் ஆங்கிள் வந்துச்சுன்னா 360ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதலாம். அப்போ தேர்ட் ஃபேஸை B +120 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஏபிசின்னு மென்ஷன் பண்ணாம RYB கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இது நான் ஜென்ரலா ஏபிசின்னு எடுத்துருக்கேன். பட் நமக்கு நார்மலா ப்ராக்டிக்கலா இருக்கிறது RYB ஃபேஸ் தான். ஸோ உங்களோட விக்கிபீடியா சைட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட இங்க கொடுத்துருப்பாங்க ஃபேஸஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றது. இப்போ பாருங்க, ஆல் த 3 லைன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா ரெட், எல்லோ, ப்ளூ, பிளாக். ரெட் ஒரு ஃபேஸ், ஸோ இதான் சீக்வன்ஸ் RYB. அண்ட் நியூட்ரல் இஸ் ஆல்வேஸ் பிளாக், நியூட்ரல் ஒயர் பிளாக். கிரவுண்ட் ஒயர்னு ஒன்று தனியாக கொடுத்தோம்னு சொன்னா கிரீன் வித் எல்லோ ஸ்ட்ரைப்டா இருக்கும். இதுதான் நம்மளோட நார்ம்ஸ். நம்ம UK நார்ம்ஸ் தான் ஃபாலோ பண்றோம், அதனால யூகேக்கும் இந்தியாவுக்கும் ஒரே நார்ம்ஸ் தான் இருக்கும். ரைட்டா? ஓகே, கமிங் பேக் டு திஸ். அப்புறம் இது என்ன இன்னும் இங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். VAN of T, VBN of T, VCN of T, T ஃபங்க்ஷன்ல எழுதியிருக்கேன். இப்போ நார்மலா எனக்கு V of T equal to VM sin omega T இல்லைன்னா VM cos omega T. இங்க காஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ VM அப்படின்னு எழுதாம √2V ஏன் எழுதியிருக்கோம்னா, நம்மளோட ஃபேஸ்ல நமக்கு கொடுக்க போற ஃபேஸ் வோல்டேஜஸ்ன்னு கொடுக்க போறது எல்லாமே RMS வோல்டேஜ் தான். ஸோ வாட் எவர் வி மெஷர் இந்த ஃபேஸ் அது நமக்கு RMS வோல்டேஜ் தான் கொடுப்பாங்க. அதனால இந்த Vன்றது RMS, VM கிடையாது. இந்த ஃபேஸர்ல வர்றது Vன்றது RMS, நாட் VM, மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. அப்ப நமக்கு VM வேணும்னா √2ஆல மல்டிப்ளை பண்ணணும் as per this conversion. சரியா? அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் T எழுதும்போது கூட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 0 டிகிரில இருக்கு, அதனால வெறும் ஒமேகா T மட்டும். செகண்ட் ஃபேஸ் -120 டிகிரில இருக்கு, தேர்ட் ஃபேஸ் -240 டிகிரில இருக்கு. ஸோ அதையும் பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வந்து எடுக்கும். ரைட், அடுத்தது இப்போ வோல்டேஜ் பத்தியே பேசிட்டே இருக்குமே, கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டார் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும்
கரண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் கரண்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் இது, லைன் இது. இப்போ ஒரே கரண்ட் தான் போகுது ஃபேஸ்லயும் லைன்லயும். இப்போ ஸ்டார் கனெக்ஷன்ல கரண்ட் வந்துட்டு ஈக்குவல், லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஓகே, வேற என்ன கரண்ட் பத்தி தெரியணும்னா, எனக்கு பேலன்ஸ்டு சர்க்யூட்டா இருந்தா sum of all the three currents will be equal to 0 ன்னு சொன்னா ஒரு ஆர்ம்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து மீதி ரெண்டு ஆர்ம்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பேலன்ஸ் பண்ணிடும். IA will be equal to IB plus minus IB plus minus IC ன்னு வரும். அப்ப மூணு ஃபேஸ்லயும் லோடு பேலன்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு சம் ஆஃப் த கரண்ட்ஸ் வந்து 0 வரும். அன்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு நான் ஜீரோ வேல்யூ வரும். அந்த நான் ஜீரோ கரண்ட் வந்து நியூட்ரல்ல ஃப்ளோ ஆகும். பட் ப்ராக்டிக்கலா நம்ம நியூட்ரல்ல கரண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா மூணு லோடையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஜென்ரேஷன் சைட்ல ஃபாலோ பண்ணிடுவோம். டு லைன் போகும்போது எனக்கு வோல்டேஜ் வந்து இந்த சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப லைன் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட், ஃபேஸ் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது லைன் வோல்டேஜ், இது லைன் வோல்டேஜ், இது ஃபேஸ் வோல்டேஜ். அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு புரியுது. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம போடல, ரிசல்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ V line will be equal to √3 times V phase அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எப்போதுமே லைன் வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜோட ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்? √3 times ஜாஸ்தியா இருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் கனெக்ஷன்ல லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு √3 times V phase and line current is equal to phase current. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் நான் கொடுக்குறேன். இந்த லைன் வோல்டேஜ் தான் எப்போதும் ஜாஸ்தியா இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ LINE லைனுக்கு பதிலாக LION லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைன் சிங்கம் அது பெருசா இருக்கும். அப்ப நம்மளோட லைன் வேல்யூ தான் பெருசா இருக்கும். ஏன்னா இதுல கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். V phase equal to √3 VL இல்ல VL equal to √3 V phase ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? லைன் வோல்டேஜ் தான் அதிகமா இருக்கும்ன்றத இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இது வந்து ஒன் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த்ரீ ஃபேஸ். இன்னொன்னு இருக்கு இல்லையா, டெல்டா ஆர் பை கனெக்ஷன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டெல்டா ஆர் பை கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்மளோட த்ரீ ஃபேஸஸை இந்த ஃபேஷன்ல, அதாவது ஒரு ஃபேஸ் முடிகிற இடத்துல இன்னொரு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி, அது முடிகிற இடத்துல இன்னொரு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணா இதுதான் டெல்டா நெட்வொர்க். ஸோ இந்த டெல்டால நியூட்ரல் கிடையாது, நியூட்ரல் இஸ் நாட் அவைலபிள். ஓகேவா? ஸோ அப்ப இதுல நியூட்ரலே இல்லைன்னா ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஃபேஸ் வோல்டேஜ் தனியா, லைன் வோல்டேஜ் தனியா கிடையாது. ஸோ போத் இஸ் சேம். அப்ப டெல்டால VL is equal to V phase. இங்கே நான் வோல்டேஜ் மெஷர் பண்ணாலும் லைன் வோல்டேஜ்ன்றது என்னது? ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ளது இல்லையா? ஃபேஸ் வோல்டேஜும் ஒரு ஃபேஸோட ஸ்டார்டிங்கும் ஒரு ஃபேஸோட எண்டிங்கும், அப்போ இதான V phase. அதுவும் எனக்கு இதே தான் வரும். ஸோ VL is equal to V phase in டெல்டா கனெக்ஷன். ஆனா கரண்ட் பாருங்க மாறுது. ஸோ கரண்ட் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா இதை நம்ம பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. ஸோ ஃபேஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் லைன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இந்த மூணு நோட்லையுமே நம்ம KCL அப்ளை பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல KCL அப்ளை பண்ணுங்க. KCL என்ன சொல்லுது? சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ். அப்படி பார்த்தா IA plus IAB equal to ICA வரும். ஆர் IA equal to ICA minus IAB வருமா? ஸோ ரெண்டு ஃபேஸ் கரண்டோட அல்ஜிபிரிக் சம் தான் ஒரு லைன் கரண்ட். மூணுக்குமே அந்த மாதிரி டிரைவ் பண்ணலாமா? அப்ப தெளிவா நமக்கு என்ன புரியுது? லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேம் கிடையாது இன் டெல்டா கனெக்ஷன். ஸோ அப்ப அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அங்கேயும் நம்ம சேம் ரிலேஷன்ஷிப் தான். IL equal to √3 times I phase. Okay, again line current is more because it is algebraic addition of two other currents. அப்ப லைன் கரண்ட் வந்துட்டு √3 times I phase. லைன் கரண்ட் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேசிக்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஃபேஸ் வோல்டேஜ்னா என்ன, லைன் வோல்டேஜ்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, லைன்னா என்ன, ஸ்டார் கனெக்ஷன் என்ன, டெல்டா கனெக்ஷன் என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியணும். அது என்னன்னு சொன்னா ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம்ல என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டார் கனெக்ஷனோட ஃபேஸர் டயக்ராம். ஸோ ஃபேஸ் வேல்யூஸை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம போடுற டயக்ராம், அதான் ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, ஸ்டார் கனெக்ஷன்ல VRல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ 0 டிகிரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோம். அங்கிருந்து -120ல VY, அங்கிருந்து இன்னொரு ஒரு -20ல VB. அதுக்கப்புறம் இந்த மூணு ஃபேஸோட ஆன்டி ஃபேஸும் வரைஞ்சிருக்கும். அதாவது VRக்கு -VR, VYக்கு -VY,
விவிக்கு மைனஸ் விவி வரைஞ்சிருக்கோம். ஸோ 6 ஃபேஸா நம்ம இதை வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஃபேஸர் டயக்ராம்ல ஃபேஸ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு 6 ஃபேஸஸை நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த 6 ஃபேஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னா அதுல இருந்து நம்ம லைன் வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, இந்த 6 ஃபேஸ் வோல்டேஜஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதுல இருந்து நம்ம லைன் வோல்டேஜஸ் போடும். ஸோ 2 வோல்டேஜோட ஃபேஸர் சம் தான் ஒரு லைன் வோல்டேஜ். 2 ஃபேஸர் வோல்டேஜோட ஃபேஸர் சம். பாருங்க, விஆர் எனக்கு விவி ஆன்டி ஃபேஸ் மைனஸ் விவின்னு இருக்கு. அதே மாதிரி விஒய் மைனஸ் விஒய் இருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போ நான் ஃபேஸ் சீக்வன்ஸை வச்சு தான் போடணும். விஆர் விஒய் இது பி அப்படின்னு வச்சா இது விஆர்ஒய் which is equal to VR minus VY. See, VR R phase, VY Y phase. So VR minus VY. அதே மாதிரி மீதி மூணுமே எழுதலாம். அப்ப VRக்கும் VYக்கும் மைனஸ் VYக்கும் நான் வந்துட்டு parallelogram கம்ப்ளீட் பண்ணி ரிசல்டன்ட் வெக்டர் எடுத்தா VRY கிடைக்கும். அதே மாதிரி VYB VBR. ஓகேவா? ஸோ ஃபேஸ் வோல்டேஜை வரைஞ்சிட்டு எந்த 2 ஃபேஸ்க்கு எனக்கு லைன் வோல்டேஜ் வேணுங்கிறத நான் சீக்வன்ஸில் பார்த்துட்டு இந்த லைன் வோல்டேஜை போட்டிருக்கேன். அண்ட் தென் கரண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாரில் சேம் கரண்ட்னு சொல்லியாச்சு லைன்லையும் ஃபேஸ்லையும். ஸோ ஜஸ்ட்டு ஃபேஸ் வோல்டேஜோட ஃபேஸ் கரண்ட்டை 5 டிகிரிஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த 5ன்றது the angle by which current lags my voltage. அவ்வளோதான் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சரியா? அடுத்தது டெல்டா கனெக்ஷன். இப்போ டெல்டா கனெக்ஷனோட ஃபேஸர் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இங்கே எனக்கு ஃபேஸ் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் லைன் கரண்ட்டுக்கும் தான் ரிலேஷன்ஷிப். வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் சேம். அப்போ ஃபேஸ் கரண்ட்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன். ஸோ ஐஆர்ஒய் ஐஒய்பி ஐபிஆர் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். அதோட ஆன்டி ஃபேஸஸ் வரைஞ்சிட்டோம் இங்கே. அண்ட் வோல்டேஜ் பாருங்கள், ஜஸ்ட்டு லீடிங்கில் வரைஞ்சிருக்கோம். ஃபேஸ் கரண்ட்டுக்கு லீடிங் ஃபேஸ் வோல்டேஜ் வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். 2 கரண்டோட ரிசல்டன்ட் தான் எனக்கு லைன் கரண்ட். அப்போ அது எந்தெந்த ஃபேஸ் கரண்ட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிசல்டன்ட்டை நான் ட்ரா பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இங்கே ஆர்ஒய்பின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் ஆர்ஒய்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ ஐஆர்ன்ற கரண்ட் இதுதான் இல்லையா? இந்த லைனில் வர கரண்ட். எனக்கு இந்த லைன் கரண்ட் வேணும். அப்போ இந்த ஃபேஸ்லேருந்து வர கரண்ட்டும் இந்த ஃபேஸ்லேருந்து வர கரண்ட்டோட அல்ஜிபிரிக் சம் இருக்கும். ஐஆர்ஒய் ஐபிஆரோட அல்ஜிபிரிக் சம். ஸோ ஐஆர்ஒய் ஐபிஆர் மைனஸ் ஐபிஆர் இது ரெண்டுத்தோட அல்ஜிபிரிக் சம். அந்த மாதிரி நான் 3 லைன் கரண்ட்டையுமே ட்ரா பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இது வந்து ஃபேஸர் டயக்ராம். எப்பவுமே ஃபேஸ் வேல்யூஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஷின்ல கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம ஃபேஸ் வேல்யூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும். கொஷின்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லைன் வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லைன் வோல்டேஜ் ஆர் லைன் கரண்ட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் லைன் வோல்டேஜ் லைன் கரண்ட் தான் கொடுத்துருப்பாங்கன்னா எப்பவுமே மெஷர்ட் வேல்யூஸ் வந்து லைன் வோல்டேஜாக தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக நமக்கு நியூட்ரல் பாயிண்ட் டெல்டாவாக இருந்தால் இருக்காது. அப்படி ஸ்டார் பாயிண்டாக இருந்தால் நியூட்ரல் பாயிண்ட் வெளியே எடுக்க முடியாமப்படி டேக் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள வோல்டேஜ் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம்னு சொல்லி வச்சுக்கலாம். அதனால தான் நமக்கு எப்பவுமே லைன் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளம்ஸ்ல. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஓகே, அடுத்த கான்செப்ட் என்ன 3 ஃபேஸ்லன்னு பார்த்தா பவர். முக்கியமா நம்ம பவரை அதிகப்படுத்தணுன்றதுக்காக 3 ஃபேஸ் சர்க்யூட்கே போறோம். அதை இங்க பார்க்கலாம் எப்படி அதிகமாகுதுன்றதை இங்க பாக்குறீங்க. ஸோ டோட்டல் ஆக்டிவ் பவர் இஸ் 3 times இன்டூ டிஜிட்டல் ஃபேஸ் பவர். அப்போ நமக்கு 3 times பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 2 ஃபார்முலாவில் ஃபேஸ் கரண்டா கொடுத்துருக்காங்க, அதாவது சிங்கிள் ஃபேஸோட வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா we can use this formula. P is equal to 3 V phase I phase cos phi. இல்ல நமக்கு லைன் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். √3 VLIL cos phi. ஜஸ்ட் V ஃபேஸ்ல இருந்து VLO இல்ல I ஃபேஸ்ல இருந்து ILO என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து வந்தா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். சரி, சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கிறது ஸ்டார் கனெக்ஷன் வச்சுப்போம். ஸ்டார் கனெக்ஷன்ல V ஃபேஸ்ன்றது VL by √3 இல்லையா? அதை இங்க எழுதியிருக்கோம். 3 தான் √3 into √3 ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ √3 கேன்சல் ஆயிட்டு √3 VLIL cos phi வரும். சப்போஸ் எனக்கு கொடுத்துருக்கிறது டெல்டா கனெக்ஷன் வச்சுக்கிறேன். டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வோல்டேஜ் சேம், வி ஃபேஸும் விஎலும் சேம். ஆனா ஐஎல் வந்துட்டு எப்படி போடுவீங்க? ஐ ஃபேஸ் எப்படி போடுவீங்க? ஐஎல் பை √3 போடுவோம். அப்ப இங்கேயும் எனக்கு ஒரு √3 ஒரு √3 கேன்சல் ஆயிட்டு √3 VLIL cos phi வரும்.
ஸோ ஸ்டாரா இருந்தாலும் டெல்டா இருந்தாலும் சேம் ஃபார்முலா தான் பவர் பொறுத்த வரைக்கும். வோல்டேஜ் கரண்ட் தான் மாறும், பவருக்கு வந்து சேம் ஃபார்முலா. வேற என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்டிவ் பவர் மாதிரி ரியாக்டிவ் பவர் எழுதலாம், அப்பரண்ட் பவர் எழுதலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைன் வேல்யூஸ், இது ரெண்டுத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வாட் மீட்டர் மெத்தட், இதுல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நமக்கு எக்ஸாமுக்கு. ஸோ 2 வாட் மீட்டர் மெத்தட்னு 3 ஃபேஸ் பவரை மெஷர் பண்ணுறதுக்கு 2 வாட் மீட்டர் மட்டும் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது எப்படின்றது. இது ஒரு டெரிவேஷன் இருக்கு, பட் நான் அதெல்லாம் கொடுக்கல, ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபேஷன். இப்படிதான் கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம 2 வாட் மீட்டர்ஸ். கரண்ட் காயில் இருக்கும் சீரீஸ்ல, ப்ரெஷர் காயில் ஒரு வோல்டேஜ் காயில், 2 லைனுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ W1 W2 அப்படின்னு எடுத்துட்டா W1 ஓட ரீடிங் W2 ஓட ரீடிங் அண்ட் டோட்டல் பவர் P. இது இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஃபார்முலா P is equal to sum of W1 and W2 அவ்வளவுதான். 2 வாட் மீட்டர் ரீடிங்கோட டோட்டல். அடுத்தது Q. Q is equal to √3 into W2 minus W1. இதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு, அதெல்லாம் நான் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபார்முலா விட்டு கொடுத்துருக்கேன். ஸோ Q ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம பவர் ஃபேக்டர் எழுதலாம், cos 5 எழுதலாம். எப்படின்னா 5 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 5ன்றது என்னது, நமக்கு tan inverse of imaginary by real தெரியும். ஸோ அப்பரண்ட் பவர் எழுதும்போது P plus or minus JQ எழுதுவோமா, P இங்கே ஃபார்முலா இருக்கு, QP இங்கே இருக்கு. ஸோ P plus or minus JQ எழுதும்போது எனக்கு Qன்றது இமேஜினரி பார்ட். ஸோ பாருங்க, Qவோட ஃபார்முலா √3 into W2 minus W1. Pன்றது ரியல் பார்ட். ஸோ W1 plus W2 டினாமினேட்டர்ல வந்துடும். ஓகேவா? அப்போ tan inverse of this whole thing எடுத்தா எனக்கு 5 கிடைக்கும். அதுல இருந்து cos 5 நான் கால்குலேட் பண்ணேன். ஸோ இது தேர்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். and this is power factor, நமக்கு தெரியும். யூசுவலா நம்ம பவர் ஃபேக்டருக்கு cos 5 போடுறது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் 3 ஃபேஸ் சிஸ்டம்ஸ். ஜஸ்ட் ஒரு ரீகேப் சொல்லிடுறேன் ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி. த்ரீ ஃபேஸ்ன்றது 3 சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் ஒன்னா சேர்ந்தா 3 ஃபேஸ். அண்ட் 3 சிஸ்டமும் டிஸ்பிளேஸ்ட் பை 120 degrees in clockwise direction. அண்ட் அதுல 2 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஸ்டார் அண்ட் டெல்டா. ஸ்டார் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஷன்ல கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஸ்டார் கான்ஃபிகரேஷன்ல நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேம் கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் பை VL equal to √3 into V phase times. ஸோ லைன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் பொறுத்த வரைக்கும் சேம், IL is equal to I phase and the currents are balanced in the line. அதாவது வெக்டோரியல் சம் ஆஃப் 3 கரண்ட்ஸ் எடுத்தா 0 வரும், லைன் கரண்ட்ஸ் எடுத்தா. இது ஸ்டார் கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷன்ன்றது இந்த ஃபேஷன்ல கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபேஷன்ல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வோல்டேஜ் சேமா இருக்கும், லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் சேமா இருக்கும். லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு √3 times ஃபேஸ் கரண்ட்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரலா நமக்கு ஃபேஸ் வேல்யூஸ் தான் ரெஃபரன்ஸா எடுக்கணும், கிவன் வேல்யூஸ் நமக்கு லைன் வேல்யூஸா இருக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூஸ்ல இருந்து தான் ப்ராப்ளம் போட ஆரம்பிக்கணும். அப்ப லைன் வேல்யூஸை எப்பவுமே ஃபேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேஸர் டயக்ராம் எப்படி போடுறதுன்றது பார்த்தோம். அண்ட் தென் பவர் கான்செப்ட். ஸோ 3 ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்ல பவரோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், கான்செப்ட்லாம் பெருசாக நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபேஸ் வேல்யூஸ் கொடுத்துருந்தா 3 into சிங்கிள் ஃபேஸ் பவர், லைன் வேல்யூஸ் கொடுத்துருந்தா √3 into the லைன் வேல்யூஸ். ஸோ பவர், அதாவது ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், இந்த ரெண்டுத்தையும் அப்படியே செட்டா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா 2 வாட் மீட்டர் மெத்தட் ஆஃப் பவர் மெஷர்மெண்ட். ஸோ இதுல ஒரு 4 ஃபார்முலாஸ், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், phi, அதாவது பவர் ஆங்கிள் phi ஆர் காஸ் ஆஃப் திஸ் phi தான் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3 ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ ப்ராப்ளம் போடலாம். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் போடலாம், ஏன்னா அதுதான் கேட்பாங்க. கால்குலேட்டர்ஸ் கிடையாது நமக்கு எக்ஸாம்ல. இப்போ 1 மார்க் லெவல் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்கலாம். பாருங்க, a star connected load has impedance of 3 plus j 4 ohms in each phase and is connected across a balanced 3-phase delta connected alternator having line voltage of 120 volt. So in the line voltage என்றது V line to line. Obtain the line currents. So again எனக்கு என்ன கேக்குறாங்க, IL கேக்குறாங்க of both the load and generator. ஏன் லோடு தனியாக ஜெனரேட்டர் தனியாக கேட்குறாங்கன்னா ரெண்டு வேற வேற கனெக்ஷன்ல இருக்கு. லோடு வந்து ஸ்டார்ல இருக்கு, ஆல்டர்னேட்டர் வந்து டெல்டால இருக்கு. அதை நான் டெபிக் பண்றதுக்காக இங்க ஒரு சர்க்யூட் போட்டிருக்கேன். ஸோ ஜெனரேட்டர் சைடு ஆல்டர்னேட்டர் வந்து டெல்டால இருக்கு, லோட் சைடு வந்து ஸ்டார்ல இருக்கு. அந்த கரண்ட்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. டெல்டானும் போது எனக்கு ஃபேஸ் கரண்ட் வேற, லைன் கரண்ட் வேற. ஓகே,
ஸோ ஃபேஸ்லேருந்து ரெண்டு ஃபேஸோட அல்ஜிபிரிக் சம் தான் எனக்கு லைன் கரண்ட்டாக ஃப்ளோ ஆகும். ஸோ லைன் கரண்ட் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு ஸ்டாருக்கு போகும்போது லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேம். ஸோ இந்த லைன் கரண்ட்டும் இங்கே போக போகிற ஃபேஸ் கரண்ட்டும் சேம். ஓகேவா? இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் சேம், ஸ்டாரில் லைன் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ VL is √3 into V phase. V phase is VL by √3. அப்போ இங்கே லைன் கரண்ட் வேணும்னாலும் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? ஃபேஸ் கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். which is given as V phase by Z phase. V phase டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா? இல்லை, எனக்கு VL தான் கொடுத்துருக்காங்க. ஸோ VL divided by √3 போட்டால் தான் எனக்கு V phase கிடைக்கும். அதை போட்டிருக்கேன். அண்ட் தென் Z phase. Z phase எனக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது, ஃபுல்லார் ஃபார்முக்கு மாற்றணும். அப்படி கால்குலேட்டர் இல்லைன்னா அவங்களே நமக்கு மாற்றி கொஷினில் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியுதான். இது பாருங்க, 3 ஃபேஸ் கரண்ட் நான் போட்டிருக்கேன். 3 ஃபேஸ் கரண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரே ஒரு கரண்ட் தான் கேட்டிருக்காங்கன்னா மேக்னிடியூட் மட்டும் போட்டால் போதும். நான் இங்கே உங்களுக்கு கான்செப்ட் புரியணுன்றதுக்காக 3 ஃபேஸ் கரண்ட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு வோல்டேஜ் 0 டிகிரியில் போட்டிருக்கேன். ஸோ 120 by √3 ஆங்கிள் 0 டிகிரி. அடுத்த ஃபேஸில் 120 by √3 ஆங்கிள் -120 டிகிரி. நெக்ஸ்ட் ஃபேஸில் 120 by √3 ஆங்கிள் -214 போடலாம், அப்படி இல்லைன்னா +120 போடலாம். ஓகேவா? Z ஃபேஸ் 3 ஃபேஸ்லையும் போட்டாச்சு. அண்ட் எனக்கு இங்கே கரண்ட் வேல்யூ கிடைக்குது. இப்போ ஃபேஸ் கரண்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது எல்லாமே எந்த சைடில் நான் பண்ணிட்டு இருக்கேன்? ஸ்டார் சைடில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்டார் சைடில் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார் சைடுக்கு Z ஃபேஸ் வந்து ஸ்டார் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்டார் சைடில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார் சைடில் ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் சேம். அப்போ இதே நான் லைன் கரண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். IRL அப்படின்னு போட்டால் லைன்னு மென்ஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? So as seen, line currents of alternator is same as line current of load. அப்ப இதே லைன் கரண்ட் தான் எனக்கு ஜெனரேட்டர்லயும் இருந்திருக்கும். எனக்கு அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. obtain the line currents of both the load and generator. ஸோ லோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து அதே தான் எனக்கு லோட்ல இருந்து ஃப்ளோ ஆயிருக்குன்றத கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஆன்சர் எனக்கு என்ன? மேக்னிடியூட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் எனக்கு ஆன்சர். ஃபேஸோட சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் எனக்கு ஆன்சர். இந்த செகண்ட் ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் த லைன் கரண்ட்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்க? IL provided the supply is balanced, supply side balanced 100 volt 50 hertz. ஸோ இந்த 100 வோல்ட்ன்றது என்ன சொன்னேன்? கொடுத்துருக்க வேல்யூஸ் எப்போதுமே நமக்கு லைன் வோல்டேஜ். ஸோ VL 50 hertz 3 phase supply. ஸோ நமக்கு இங்கே டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் ஃபேஸோட இம்பிடன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, IL ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எனக்கு லைன் வேல்யூ வேணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? ஃபேஸ் வேல்யூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கரண்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் கரண்ட் இஸ் V phase divided by Z phase. இது தெரியுமான்னு செக் பண்ணுங்க. E phase தெரியாது, ஆனால் VL தெரியும். இது டெல்டாவில் இருக்கு, அதனால V phase-உம் VL-உம் சேம். ரைட்டா? அடுத்தது Z phase தெரியுமா? எஸ், ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 6 + J8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ரெக்டாங்குலர் டு போலார் மாற்றி எடுத்துக்கேன். அண்ட் இங்கேயும் பாருங்க, 3 ஃபேஸ் கரண்ட் வேணும்னு சொன்னால் 3 வோல்டேஜை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 100ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 100 0 ஆங்கிள் 0, 100 ஆங்கிள் -120, 100 ஆங்கிள் -240 அப்படின்னு போட்டால் எனக்கு 3 ஃபேஸ் கரண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ 3 ஃபேஸ் கரண்ட் கிடைச்சிருக்கு. இதோட மேக்னிடியூட் மட்டும்தான் இது, ஆங்கிளோட சேர்த்து எடுத்தா இது. ஆனால் எனக்கு கேட்டிருக்கிறது லைன் கரண்ட். ஸோ டெல்டால லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் I phase. அப்போ √3 டைம்ஸ் இன்டூ 10 போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இந்த ஒரு கன்வர்ஷன் மட்டும்தான் நமக்கு கால்குலேட்டர் வேணும். அதாவது ரெக்டாங்குலர் டு போலார். கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா நமக்கு கொஸ்டின்ல போலார் ஃபார்ம் ஆஃப் 6 + J8ன்னு சொல்லி இப்படியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்க்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கால்குலேட்டர் தேவையில்லை. இந்த √3 √2 வேல்யூஸ்லாம் நாம தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும். √3யோட வேல்யூ 1.732ன்னு எடுக்கணும். √2 1.414ன்னு எடுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கே நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண தெரிய வேண்டியது. ஓகேவா? இதுக்கெல்லாம் பெருசா கால்குலேட்டர்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே, மீதி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் லெக்சர்ல சொல்றேன்.